கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விவசாயி தினந்தோறும் தன்னுடைய வயல் நிலத்துக்கு போய் தன்னுடைய பயிர்கள் எப்படி வளருது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். பூச்சி அரிக்குதா, தண்ணி தேவைப்படுதா, இல்ல வேற ஏதாவது உரம் போடணுமா, இப்படி டெய்லி செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் நம்ம ஒரே ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு லீவ் எடுத்துட்டாரு. போகல. அப்படி ஒரு நாள் லீவ் எடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு 2 நாள் 3 நாள் அப்படி ஒரு வாரமா ஒரு வயலுக்கு போகாமையே விட்டுட்டாரு. சரி நம்ம அறுவடையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு வயல்வெளிக்கு போய் பார்க்குறப்ப பதர்களும் சேர்ந்து அந்த வயல்வெளியில் வந்திருக்கிறத பார்த்துருக்காரு. ஓகே, பரவாயில்ல, நம்ம அறுவடை செய்வோம்ல, அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அறுவடையின் நேரம் வந்துச்சு. அவருடைய அஜாக்கிரதையின் நிமித்தம் அந்த வயல்வெளி முழுவதும் அதிகமான பதர்கள் நிறைந்ததா இருந்தது. அந்த அறுவடை சமயத்துல அவருக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. பதரையும் பயிரையும் பிரிப்பதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அது மாதிரிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய இருதயத்துல ஒரு தீய சிந்தனை வர்றப்பவே அதை நம்ம இருதயத்தை விட்டு எடுத்து ஆண்டவர்கிட்ட என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு கேட்க மறந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு கெட்ட நினைவுல அநேக கெட்ட சிந்தனைகள் நம்மளை முழுவதும் ஆக்கிரமிச்சிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? தாவீது இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139 23 24. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. ஏதாவது பொல்லாத சிந்தனைகள், பொறாமை, கர்த்தருக்கு விரோதமான காரியம், விபச்சாரம், கண்களின் இச்சை, இல்லது மற்றவர்களை குறித்துதான தீய சிந்தனைகள், பயம், கலக்கம், இது மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னுடைய இருதயத்துல இருக்கா? நீங்க பாருங்க, சூப்பர்வைஸ் பண்ணுங்க, அதையெல்லாம் எடுத்து போட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. லார்ட், யூ கிளென்ஸ் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கிறப்ப நம்ம பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறோம். ஒருவேளை நம்ம அதை மறந்து போற சமயத்துல அந்த விவசாயி கஷ்டப்பட்டது போல நம்மளும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமேன்.